எனது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மன்னார்புரம் பகுதியில் இங்கே பயணியர் பேருந்து நிழற்கூடம் கிடையாது, இதுவரை கிடையாது. இதனால் இப்பகுதி மக்கள் நூற்றுக்கணக்கில் காலை வேளைகளிலும் மாலை வேளைகளிலும், வெயில் காலங்கள் வெயிலிலும், மழை காலங்கள் மழையிலும் நனைந்து அவதிக்குள்ளாயினர். இதை உங்களை போன்ற ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் பலமுறை அதை ஒரு செய்தியாக கொண்டு வந்ததன் பட்சத்தில் என் கவனத்துக்கு வந்ததுக்கு பிறகு உடனடியாக இப்பகுதியில் நாம் பேருந்து நிழற்கூடம், பஸ் ஸ்டாப் அமைக்க வேண்டும் என்று நினைத்து, இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இங்கே இருக்கிறதுனால என்னென்னா, தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய்கிட்டேருந்து நம்ம முதல்ல ஒப்புதல் வாங்கணும். அது ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஆனால் அவங்களுடைய விதிக்குட்பட்டு இங்கே இடத்த ஒதுக்கி அவங்க கொடுக்கணும். அவங்க அதுக்கப்புறம் நம்முடைய திருச்சி மாநகராட்சி கார்ப்பரேஷன் அவங்ககிட்டருந்து நம்ம ஒப்புதல் வாங்கணும். இந்த ரெண்டு துறை, திருச்சி கார்ப்பரேஷன், திருச்சி மாநகராட்சி மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய், ரெண்டு துறையும் நம்ம ஒருங்கிணைச்சி இந்த இடத்துல இந்த பகுதியில் ஒரு சரியான இடத்த கண்டுபிடிச்சி அதுக்குண்டான ஒப்புதலை வாங்கி அதுக்கப்புறம் இங்கே பேருந்து நிலையம் நிழற்கூடம் அமைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட சென்ற வருடம் செப்டம்பர் மாதத்திலேருந்து முயற்சி எடுத்துகிட்டு இருந்த பலமுறை இந்த இடத்திற்கு கள ஆய்வு செய்து இங்கே நம்முடைய மாநகராட்சி ஆணையர் அவங்களுடைய அலுவலகத்திலேருந்து சரி, தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அவங்களுடைய அலுவலகத்திலேருந்து அதிகாரிகளை வரவழைச்சு இதுக்குண்டான இடத்தை தேர்வு செஞ்சு ஸ்பாட் சர்வே பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு துறைகிட்டேருந்து ஒருங்கிணைச்சு கடைசி அவங்ககிட்டருந்து ஒப்புதல் வாங்கி, ரெண்டு துறை ஒப்புதல் வாங்கி என்னுடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியிலேருந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் செலவில் இங்கே பேருந்து நிறுத்துமிட பஸ் ஸ்டாப் இங்கே நம்ம இன்றைக்கி அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இது பஸ் ஸ்டாப்னு சொல்கிறத விட இது அதாவது பஸ் ஸ்டாண்ட் கூட அதாவது என்னென்னா, கிட்டத்தட்ட நீங்களே இப்போ பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 100 பேர் அங்கே ஆண்கள் பெண்கள் இன்றைக்கி பேருந்துக்காண்டி காத்துட்ருக்குறாங்க. அதே நேரத்தில் காலை நேரங்களில் மாலை நேரங்களில் கிட்டத்தட்ட 100-200 சில சமயம் 200 பேரோட நான் பார்த்து, நானே பல முறை இந்த இடத்துல போகும்போது இங்கே இருக்கிற ஜனங்களை நான் பார்த்துருக்குறேன். வெயில் காலங்களில் வெயில்லையும் சரி, மழை காலங்களில் மழையில் ஒதுங்கிறத நான் பார்த்துருக்குறேன். நான் இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பேருந்து நிறுத்தம். இது இன்றைக்கி அடிக்கல் நாட்டியிருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் யாரை சொல்லணும்னா, பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள், நீங்கள் தான் அதுக்கு காரணம். ஏன்னா நான் ஏதாவது ஒரு பத்திரிகையோ இல்லாட்டி நான் ஊடகத்தில் நம்ம சொல்லாமல் விட்டுறக்கூடாது. திருச்சியில் இருக்க அத்தனை ஊடகங்கள், பத்திரிகைக்காரங்க, நீங்கள் பல மாதத்துக்கு ஒரு முறைனாச்சும் ஏதாவது ஒரு இதில் செய்தி வந்துடும். இந்த மாதிரி மன்னார்புரத்தில் ஜனங்க சங்கடப்படுறாங்க, இங்கே பேருந்து நிறுத்த இடம் இல்லாததுனால வெயிலையும் மழையில் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல முறை பெரிய ஆர்டிக்கல், சில இதில் பக்கத்துக்கு இது ஒரு நியூஸ் ஆர்டிக்கலாக ஒரு செய்தியாக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஜனங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்ததன் விளைவு தான் இன்றைக்கி நான் அடிக்கல் நாட்டியிருக்கேன். முதல்ல திருச்சியை சார்ந்த பத்திரிகையாளர், ஊடகவியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் திருச்சி மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பல நேரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். நான் எனக்கு என்னென்னா, இங்கே திருச்சியில் நீங்கள் ரயில்வே துறையாகட்டும், இல்லாட்டி விமான போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்கே சாலை போக்குவரத்து இருக்கட்டும், என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் தேவைங்கிறது உங்களை போன்ற பத்திரிகைகள், ஊடக வழியால் வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் கட்சிக்காரன் கூட அப்பப்போ சத்தம் போடுவேன். நான் ஏன் நீங்கள் இந்த முக்கியமான விஷயம் ஏன் நீங்கள் சொல்லலை? கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு நான் எம்பி ஆகி. இது எத்தனை வருஷமாக இந்த ஜனங்க சங்கடப்பட்டிருக்கு. பல முறை என்னுடைய கட்சிக்காரன் கூட நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அப்படி எனக்கு பெரிய உதவியாக இருக்கிறது பத்திரிகை ஊடகவியாளர் இங்கே இருக்கிறவங்க. உங்களுடைய கோரிக்கையில், பல கோரிக்கையில் இன்னைக்கு இங்கே திருச்சியில் மன்னார்புரத்தில் இந்த பேருந்து இது என்னென்னா, கிட்டத்தட்ட 100-150 பேர் பயன்படுத்துகிற மாதிரி, ஒரே நேரத்தில் 150 பேராச்சும் நிற்கிற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி தான் பெரிய அளவில் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாயில் நம்ம இது செலவு பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். எனக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாது. அதுவும் இல்லாமல் தேர்தல் சில நாட்களில், வாரங்களில் அறிவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால எனக்கு ஒரு பயம் என்னென்னா, இது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு எந்த வேலையும் நடக்காது. அதற்கு முன்னாடி எனக்கு இது கண்டிப்பாக இந்த ஒப்புதல் வரணும், தேசிய நெடுஞ்சாலைத்துறைகிட்ட ஒப்புதல் வரணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி, அந்த மாநகராட்சி துறையிலேருந்து அவங்ககிட்ட ஒப்புதல் வரும்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்ட, மாநகராட்சி ஆணையர்கிட்டையும் சரி, தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த மண்டல அலுவலர் அவர்கிட்டையும் சரி, கிட்டத்தட்ட போன வருஷம் செப்டம்பர் மாதத்துலேருந்து வாரத்துக்கு ஒரு முறை இது எப்போ ஒவ்வொரு அந்த ஃபைல் மூவறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்கு. என் அலுவலகத்தை சார்ந்த நபர்கள், திருச்சி நாடாளுமன்ற அலுவலகத்தில் இருக்கிறவங்க சரி, இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பகுதியை சேர்ந்த கவுன்சிலர் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இது நல்லபடியாக அந்த வேலை முடியணும், இந்த பகுதி மக்கள் நன்றாக இதை பயன்பெறும்னு சொல்லி நான் பயன்பெறுவார்கள் நம்பிக்கை இருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும், 3 to 4 months ஆகும், 3-4 மாதம் ஆகும். இதில் வந்து அவங்க முதல்ல ஃபில்லிங், நீங்கள் பார்த்தீங்க ஒரு பள்ளத்தில் இருக்கோம், இப்போ ஒரு பள்ளத்தில் இருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ஒர்க் இருக்குது. ஃபில்லிங் ஒர்க்குக்கு அப்புறம் தான் இந்த நம்மளுடைய இந்த பஸ் ஸ்டாப் வேலையை ஆரம்பிப்பாங்க. எப்படி இருக்கிறேன்னா ஒரு 3-4 மாதங்கள், இஃப் ஐம் ரைட், எத்தனை மாதங்கள் சொல்லியிருக்கிறாங்க? 4 months, கரெக்ட். 4 மாதத்தில் முடிச்சலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நானும் எதையும் நான் விடுறது கிடையாது. அது எது இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு எத்தனை நாட்கள் அதை முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஷெடியூல் மாதிரி வச்சுட்டு தான் எங்கள் அலுவலகத்தில் பல இது, நீங்கள் ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக 4 மாதங்களில் கண்டிப்பாக இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருங்கிற இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நிறைய கேஸ் தட்டுப்பாடு பயங்கரமாக இருக்குது. கேஸ் புக்கு கூட பண்ண முடியல யாராலையும். நீங்கள் எப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானோட அந்த போர் தொடுத்தாங்களோ, நம்ம ஏர்போர்ட்டில் நினைக்கிறேன், நம்ம அப்போ அங்கே வந்திருக்க நம்ம உடைவுகளை அன்றைக்கே நான் சொன்னேன். நான் இது ஈரான் மற்றும் வளைகுடா பகுதியில் மாத்திரம் கிடையாது, உலகம் முழுவதும் பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதில் குறிப்பாக கச்சா எண்ணெய் சம்பந்தமான பெட்ரோல், டீசல், கேஸ் இது பெரும் தட்டுப்பாடு வரும், விலை உயருங்கிறது அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி அந்த கச்சா எண்ணெயுடைய தட்டுப்பாடுனால இன்றைக்கி உங்களுக்கு அதோடைய விலை, இப்போ பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் கேஸ் விலையும் உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 60 ரூபா டொமஸ்டிக் சிலிண்டருக்கு வீட்டு உபயோகத்துக்கு 60 ரூபாயும், நீங்கள் கமர்ஷியல் கிட்டத்தட்ட 110 113 ரூபாய் உயர்ந்திருக்கு. அது இல்லாமல் இப்போ தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதுக்கு உண்டான மாற்று ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். நாங்கள் ஈரான் அந்த பகுதியை அல்லாமல் பிற பகுதியிலேருந்து, பிற நாடுகள்லேருந்து இந்த கச்சா எண்ணெய் நாங்கள் வரவழைச்சி அதுக்கு இந்த தட்டுப்பாடை கண்டிப்பாக நாங்கள் அது குறையை நாங்கள் நிவர்த்தி செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க சில நாட்கள். அதே நேரத்தில் ஜனங்களும் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற இது செயற்கையான தட்டுப்பாடாங்க ஒரு சந்தேகம் வருது. சில பேர் பதுக்குறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது என்னென்னா, மாநில அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி, இதுக்கு ஒன்றிணைஞ்சு இது போன்ற பதுக்கல் அதை தவிர்த்து, அதுபோல் அதே மாதிரி நீங்கள் வளைகுடா நாடுகள் ஏற்பட்ட இந்த பிரச்சனையினால் இல்லாமல் பிற பகுதியில், உலகத்தில் பிற பகுதியிலேருந்து இந்த கச்சா எண்ணெயை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்கிறோம். ஏற்கனவே நிறைய ஹோட்டல்கள், நீங்களே பார்த்துருக்க உணவகங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் தட்டுப்பாட்டால் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் பல இடங்களில் மூடப்படுறதா அவங்க சொல்கிறாங்க. மூடநாட்டியோடு கூட அவங்க முழுவீச்சு அவங்களுடைய தொழிலை செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கான்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒன்றிய அரசும் சரி, குறிப்பாக ஒன்றிய அரசு இதை தலையிட்டு ஒரு இது கொண்டு வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மாவட்ட செயலாளர் பெரும்பான்மையானவர் இன்னைக்கு கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்க வீடியோ காலில் பேசுகிறப்போ கருத்து சொல்லியிருக்காங்களா, என்டிஏக்கு தாவேகா போச்சுன்னா இந்தியா கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? நீங்கள் சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலில் அடியெடுத்து வைத்த உடன் அவர் பொதுவாக சொன்னார், அவர் 2 பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொன்னார், மாநில அரசு திமுக அரசையும் அவர் எதிர்க்கிறேன்னு சொன்னார். அது 2மே அவர் எதிர்க்கிறாரு. அதுக்காண்டி தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்கிறாரு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலாளருக்கு இத்தனை பேர் இது விரும்புகிறாங்கன்னு சொல்கிறது, இது தலைமையோடைய ஒப்புதல் இல்லாமல் மாவட்ட செயலர் என்னைக்கு அது தலையாடாமல் வாழாடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாவட்ட செயலர் சொல்கிறாங்க, செய்கிறாங்க. அப்போ நான் அதில் முடிவை மாற்ற போகிறாரா செய்கிறாங்கிறது காலப்போக்கில் தான் தெரியும். அவருடைய என்ன முடிவு எடுத்தாரோ அதில் என்றைக்கு ஒரு முடிவு எடுத்தாரோ அதில் கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் நம்பகத்தன்மை இருக்கும். அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஒரு கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி வைத்தாலும் எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு உருவாகாது என்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கடந்த கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் பொறுத்த வரைக்கும் மக்கள் சார்ந்த அடித்தட்டு மக்களை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அடித்தட்டு சமூக நீதியின் அடிப்படையில் அடித்தட்டு ஜனங்களுக்கு தேவையான திட்டங்களை அவங்க இந்த அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதே நேரம் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை கொண்டு வருவதற்குண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அது கிட்டத்தட்ட அதன் மூலியமாக பல லட்சம் கோடிகள் முதலீடு, லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி, ஒரு பக்கம் சமூக நீதியை நிலைநாட்டிட அடித்தட்டு மக்களுக்கு உண்டான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் என்னென்னா, ஒரு தமிழக மக்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பேராதரவு அளிப்பார்கள் நம்பிக்கை இருக்கு. ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு திமுக தான் தடுத்துச்சுன்னு சொல்லி ஆதரவு மிரட்டிட்டாங்க ரஜினியை. இப்போ அதாவது அரசியலில் பொறுத்த வரைக்கும் பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ங்கிறது உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் அதுதான் நீங்கள் ஜனங்களுக்கு கொண்டு போகணும். அவர் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரா, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட 2 இடத்துல. ஒன்று நம்முடைய சகோதரர் ஆதவகிட்ட கேட்கணும், இன்னொன்று இல்லைன்னா நம்முடைய
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்கிட்டே நீங்கள் கேட்கணும். அவங்க 2 பேருக்கு தான் உண்மை தெரியும். இவர் சொல்லியிருக்கிறார், அது பதில் சொல்ல வேண்டிய ரஜினி சார். இதில் நான் வந்து என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் இந்தனுடைய வரும் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். சார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட முடிவு செஞ்சுருக்கீங்க? இல்லை, தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே நான் அறிவித்த மாதிரி, நாங்கள் எங்கள் இயக்கத்தில் அறிவித்த மாதிரி 4 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. எந்தெந்த தொகுதியிலுங்கிறது மற்ற இயக்கங்களோட அந்த எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த இயக்கங்களுக்கு பேசுவாங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்தெந்த தொகுதிகளை நாங்களும் சொல்லலை, அவங்களும் அது சொல்லலை. அடுத்து பிற இயக்கங்கள், நீங்கள் நிறைய இயக்கங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் எவ்வளவு தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு உடன்பாடு ஏற்பட்ட பிறகு அந்தந்த இயக்கங்களுக்கு எந்தெந்த தொகுதிங்கிறது முடிவு தெரிவிக்கப்படும். நீங்கள் உங்களுடைய பத்திரிகைகளுக்கு கண்டிப்பாக நான் தெரிஞ்சுப்பட்ட சொல்கிறேன். இல்லை, நீங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி கிடைச்சா எனக்கு சந்தோஷம்தான். கூடுதலாக எனக்கு வந்து என்னென்னா, மக்களுக்கு திருச்சி என்னுடைய தொகுதி மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து தொகுதி கேட்குறது வந்து என்னென்னா அதன் அடிப்படையில் எனக்கு ஆசை. அந்த ஆசை வந்துன்னா ஒரு நல்ல நமக்கு ஒரு தொகுதி கிடைச்சானா இன்னும் நிறைய சிறப்பாக நம்ம செயல்பட முடியுங்கிறது. அது கண்டிப்பாக அந்த ஆசை எனக்கு மாத்திரம் கிடையாது, இங்கே இருக்கிற எங்களுடைய மறுமலர்ச்சி திமுக இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் வந்து உண்டு, பத்திரிகையாளர்களை உங்களுக்கு உண்டு, திருச்சி மக்களாகிய அனைவருக்கும் அதிமுகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டால் அது திருச்சி மக்களுக்கு பயன்படுங்கிற அந்த ஆசை மக்களுக்கும் இருக்கு. திருச்சி வந்து கடுமையாக திமுக விமர்சனம் செஞ்சுருக்காங்க. யாரு? பிரதமர் திருச்சி வந்து திமுக கடுமையாக. நீங்கள் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. தேர்தல் நெருங்கி வர இந்த நேரத்தில் வந்து அந்த கூட்டணி, அவங்க அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணி வெற்றி பெறதுக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்க உத்வேகப்படுத்துறதுக்காண்டி அது போன்ற விஷயங்கள் சொல்கிறாரு. அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் பொறுத்தவரை யாராக இருந்தாலும் சரி, தமிழக அரசு திமுக அரசாக இருக்கட்டும், பாஜக அரசாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் யாரை என்ன செஞ்சாங்க மக்களுக்கு தெரியும். உண்மையிலே சொன்னோன்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு பொறுக்க தேவையான திட்டங்களாக இருக்கட்டும், அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிதியாக இருக்கட்டும், பல வந்து நீங்கள் ஒன்றிய அரசு நிராகரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து என்னென்னா, அது நாங்கள் தேர்தலுக்கு போகும்போது திமுக அரசு செஞ்ச சாதனைகள் மாத்திரம் கிடையாது, பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்யலைங்கிற அதையும் நாங்கள் கொண்டு தான் போகிறோம். கண்டிப்பாக இதுக்கு உண்டான விடை தேர்தலில் தெரியும். சசிகலா கட்சி பேர் வந்து நீங்கள் அறிவிச்சிருக்காங்க. யாரு? அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழக அரசியல் எது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சசிகலா அம்மையார் பொறுத்த வரைக்கும் அவங்க இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. எங்களோட மறுமலர்ச்சி திமுக சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும்னா அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய இயக்கமும் சரி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான்